chapter 7 answer in detail 7th one பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா derive the relationship between the relative molecular mass and vapor density. So இந்த ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. First vapor density அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாமா? Vapor density அப்படிங்கிறது கம்பேர் பண்ற ஒரு இதுதான். எப்படின்னா எனக்கு ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேஸ் வால்யூம் ஆஃப் கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வால்யூம் ஆஃப் கேஸ்க்குன்னு ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கம்பேர் பண்றேன். எதோட நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் அதாவது சேம் இதுக்கு எவ்வளோ வால்யூம் இருக்குமோ இந்த கேஸ்க்கு அதே வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்து அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாஸோட கம்பேர் பண்றேன். இந்த கேஸை எடுத்து நான் இந்த ஹைட்ரஜன் மாஸோட கம்பேர் பண்றேன். இந்த ரெண்டுத்துக்குமே வால்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேமா தான் எடுப்போம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா வேப்பர் டென்சிட்டி. ஸோ இதை தான் ஒரு ஃபார்முலாவை எழுதியிருக்காங்க. மாஸ் ஆஃப் அ given volume of a gas at STP standard temperature pressure, இது ரெண்டுத்துக்குமே சேம் டெம்பரேச்சர் ப்ரெஷர் தான் இருக்கும், divided by இது mass of the same volume of a hydrogen at STP. ஸோ இங்கே எவ்வளோ நாம் வால்யூம் கொடுக்கறனோ அதே வால்யூம் தான் எனக்கு இங்கேயும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வேப்பர் டென்சிட்டி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்க்கு வருவோம். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுமே சேம் ஆஸ் வேப்பர் டென்சிட்டி, பட் அங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வால்யூம் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? இங்க மாலிக்யூல்ஸ். இப்ப நான் ஒரு மாலிக்யூல் ஆஃப் கேஸ் எடுத்தேன் அப்படின்னா அந்த கேஸுக்கு எனக்கு ஒரு மாஸ் இருக்கும். அந்த மாஸை நான் எதோட கம்பேர் பண்றேன்? சேம் 1 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு இருக்க மாஸோட கம்பேர் பண்றேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எடுக்கிற கேஸை ஒரு ஹைட்ரஜனோட கம்பேர் பண்றோம். ஓகேவா? ரெண்டத்தையுமே கம்பேர் பண்ணல, கேஸை நான் இதோட கம்பேர் பண்றேன். இதுதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இப்போ இதுல பெரிய டிஃபரன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல தானே? கரெக்டா? இப்ப இது ஆக்சுவலி சேம் டு சேமா தான் இருக்கு. இதுவும் கம்பேர் பண்ணதுதான். இது என்ன பண்ணுது? வால்யூமை வச்சு கேஸை கம்பேர் பண்ணுது. இது மாலிக்யூல்ஸ் ஆட்டம்ஸை வச்சு அந்த கேஸை ஹைட்ரஜனோட கம்பேர் பண்றது. பட் கம்பேர் பண்றது என்னது? சேம் தான். இப்ப இது ரெண்டத்தையும் எப்படி ஒன்னா கொண்டு வந்து ரிலேஷன் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்ப அவகாட்ரோ லா ஃபர்ஸ்ட் நம்ம எதை வச்சுதான் எடுப்போம் அப்படின்னா இந்த வேப்பர் டென்சிட்டியோட ஃபார்முலா தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த வேப்பர் டென்சிட்டி வச்சு தான் முழுக்க டெரிவேஷன் போகும். ஸோ வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னது? மாஸ் ஆஃப் கிவன் வால்யூம் ஆஃப் gas divided by mass of same volume of hydrogen atom at ரெண்டுத்துக்குமே எனக்கு என்னது? STP தான். ஓகேவா? இதுதான் எனக்கு வேப்பர் டென்சிட்டி. இத நான் என்னவா மாத்தணும்னா ஒண்ணுமே இல்ல, எனக்கு இங்க இருக்க வால்யூமை நான் மாலிக்யூலா மாத்தினா எனக்கு ரெண்டும் ரிலேட் ஆயிரும். கரெக்டா? அப்ப அதை நான் மாத்துறேன். எப்படின்னா அவகாட்ரோ லா என்ன சொல்லுது அப்படின்னா அவகாட்ரோ லா, இந்த அவகாட்ரோ லா என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு ரெண்டு இதுக்கு சேம் வால்யூம் இருந்துச்சு அப்படின்னா அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். இப்போ நான் மேலே இருக்கிறதே எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த கேஸுக்கும் நான் எடுத்திருக்க இந்த ஹைட்ரஜனுக்கும் சேம் வால்யூம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அர்த்தம்னா எனக்கு சேம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அவகாட்ரோ லா சொல்லுது. எனக்கு எந்த ரெண்டு பொருளுக்கு சேம் வால்யூம் நான் எடுத்தாலுமே எனக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள எனக்கு சேம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த அவகாட்ரோ லா வச்சு நான் இந்த ஈக்குவேஷனை மாத்தலாமா? எப்படி மாத்தலாம்னு பார்ப்போமா? எனக்கு வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு நான் வால்யூம்க்கு பதிலாக என்ன மாத்துறோம்? எனக்கு ரெண்டுத்துக்கும் சேம் வால்யூம் இருக்கு. அப்ப நான் என்னென்ன போட்டுக்கலாம்? சேம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு போட்டுக்கலாம். கரெக்டா? இப்ப
இந்த சேம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எனக்கு எத்தனை மாலிக்யூல்ஸ் ரெண்டுத்துக்கும், எனக்கு இதுல இருக்கிற மாலிக்யூல்ஸ் தான் இதுக்கும் இருக்க போகுது, பட் எனக்கு எத்தனைன்னு தெரியாது. அதனால நான் n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப நான் இதை எப்படி ரீரைட் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் of gas divided by கீழ என்ன வரும், mass of n molecules of hydrogen. ஓகேவா? இப்போ எனக்கு மேலேயும் என்ன இருக்கு, கீழேயும் என்ன இருக்கு, கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த ரெண்டத்தையுமே n கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிட்டு எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, mass of one molecule of gas divided by mass of one molecule of hydrogen அப்படின்னு மாறிடுமா? எப்படி நீங்க 1 1 போட்டீங்கன்னா எனக்கு, ஸோ இது மேத்தமெட்டிக்கல், இதுதான் n டிவைடட் பை n கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு என்ன வரும், 1 தானே வரும். அதே தான் இங்கேயுமே எனக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ 1 வந்துருச்சா? இது எனக்கு இது ஓகேவா? எனக்கு ஹைட்ரஜன் மாலிக்யூலோட ஃபார்முலா என்ன? ஹைட்ரஜன் மாலிக்யூலோட ஃபார்முலா என்ன? நார்மல் ஹைட்ரஜன் மாலிக்யூல் H2, கரெக்டா? இதுதான் எனக்கு ஹைட்ரஜன் மாலிக்யூல் அப்படின்போம், கரெக்டா? அப்ப இதுல எனக்கு ஒரு இதா இருக்கு, கிடையவே கிடையாது. எனக்கு இதுல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, கரெக்டா? எனக்கு இதுல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னா டைஅட்டாமிக் அப்படின்பாங்க. டைஅட்டாமிக் மாலிக்யூல். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன? டைஅட்டாமிக் மாலிக்யூல். அப்ப என்னால இங்க 1 மாலிக்யூல்ஸ் போடவே முடியாது. அதனால நம்ம இதை எப்படி திருப்பி மாத்தி எழுதுறோம் அப்படின்னா, மாஸ் ஆஃப் 1 மாலிக்யூல் ஆஃப் gas divided by என்னது, mass of 2 atom of hydrogen அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ மாத்தி எழுதியிருக்கோம், கரெக்டா? இதை நான் ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எதை நான் 1ன்னு வச்சுக்கிறேன்னா, இந்த RMM ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஏன் இதை மாத்தினேன், எனக்கு ஹைட்ரஜன் 1 ஹைட்ரஜன் மாலிக்யூல் கிடையாது. அந்த 1 ஹைட்ரஜன் மாலிக்யூல்ல எனக்கு 2 ஆட்டம் இருக்கு. அதனால நான் இப்படி மாத்தி வச்சுட்டேன்னா அவ்வளவுதான். இப்ப இது எனக்கு வேப்பர் டென்சிட்டி இப்படி எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு, கரெக்டா? இதையும் நம்மளோட ப்ரீவியஸ் இதையும் கம்பேர் பண்ணுங்க. மாஸ் ஆஃப் 1 மாலிக்யூல் ஆஃப் கேஸ், இருங்க நான் இதை கீழே எழுதிடுறேன். RMM is equal to mass of 1 molecule of gas divided by mass of 1 atom of hydrogen. So இப்படி தானே எனக்கு RMM இருக்கு. ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், கரெக்டா? ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணுங்க. சேம் 1 மாலிக்யூல்ஸ், கீழே 2 ஆட்டம்ஸ் இருக்கு, இங்க 1 ஆட்டம் இருக்கு. இப்ப நான் இத வேப்பர் டென்சிட்டின்னு ஈஸியா மாத்த முடியும். எப்படி மாத்த முடியும்? எனக்கு இங்க 1 ஆட்டமா இருக்கிறது நான் 2 ஆட்டமா எப்படி மாத்த முடியும்? கீழே டிவைடட் பை 2. இங்க மட்டும் என்னால டிவைடட் பை 2 போட முடியுமான்னு கிடையாது. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் டிவைட் பண்ணும், ரைட் ஹேண்ட். மேத்தமெட்டிக்கலா நீ எந்த ஃபங்க்ஷன்ஸை லெஃப்ட் சைடு நீ பெர்ஃபார்ம் பண்ணாலும் சேம் ஃபங்க்ஷன்ஸை நீ ரைட் சைடும் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் வரும். அப்போ நான் எப்படி எழுதிடலாம், RMM divided by 2 equal to mass of 1 molecule of gas divided by, இதை நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன்ல, mass of 2 atom of hydrogen. நான் எதை மாத்திருக்கேன், இப்படி நான் மேல கொடுத்திருந்த RMM டிவைடட் பை 2 போட்டு இப்படி மாத்திருக்கேன், கரெக்டா? அப்ப எனக்கு இது என்ன,
நம்ம லேட்டஸ்டா லைக் ரீசன்ட்லி நம்ம வேப்பர் டென்சிட்டி அப்டேட் பண்ண பாத்தீங்களா ஈக்குவேஷன் 2. அப்ப இத இப்படி எழுதிடலாமா? பை கம்பேரிங், இத நான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். By comparing third equation and second equation, எனக்கு என்னது? இத நான் என்னன்னு மாத்திக்கலாம்? Vapor density மாத்திக்கலாமா? அப்ப RMM divided by 2 equal to vapor density. Vapor density is equal to RMM divided by 2. இதே இதுல இருந்து நீ RMM கண்டுபிடிக்கிறனா RMM equal to இந்த 2 இந்த சைடு போய் மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். VD into 2. So ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? RMM ல இருந்து எனக்கு என்ன vapor density கிடைச்சிருக்கு 2 into vapor density. So இதுதான் நம்மளோட அந்த vapor densityக்கும் relative molecular massக்கும் இருக்க நம்மளோட ரிலேஷன். இப்போ ஒரு குயிக் ரீகால் பார்த்துடலாமா? So இப்ப என்ன ரிலேஷன் கேட்டிருந்தாங்களா? நான் என்ன சொன்ன vapor densityனா என்னது நம்மளுக்கு? எனக்கு வால்யூம் ஆஃப் கேஸ்க்குன்னு ஒரு நம்ம வாங்கியிருக்க கேஸ்க்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும், அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும். அந்த மாஸை நான் அதே சேம் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் மாஸோட கம்பேர் பண்றேன். அதுதான் எனக்கு என்னது வேப்பர் டென்சிட்டி. அதை தான் நம்ம கீழே ஃபார்முலாவா எழுதியிருக்கோம். ஆர்எம்எம்னு என்னன்னு பார்த்தோம். எனக்கு ஒரு மாலிக்யூல் ஆஃப் கேஸ் வாங்கிக்கிறேன், அந்த ஒரு மாலிக்யூல் ஆஃப் கேஸ்க்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். அந்த மாஸை நான் கீழே வாங்கியிருக்கேன் அந்த 1 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் மாஸோட கம்பேர் பண்றேன். அதுதான் ஆர்எம்எம். கரெக்டா? ஸோ பெருசா இந்த ரெண்டுத்துக்குமே அவ்வளோ டிஃபரன்ஸ் கிடையாது. இங்க கிவன் வால்யூம் இருக்கு, இங்க என்னன்னா மாலிக்யூல்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இத அவகாட்ரோ லா மூலமா என்ன பண்றாங்கன்னா இந்த வேப்பர் டென்சிட்டியை மாத்திட்டே வராங்க. எப்படி மாத்திட்டு வந்திருக்கோம்? அவகாட்ரோ லா அப்படின்னா என்னது? அவகாட்ரோ லா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கேஸுக்கோ ஹைட்ரஜனுக்கோ அதுக்கு நம்ம இங்க எடுத்திருக்கோம். பட் எனக்கு சேம் வால்யூம் இருக்க ரெண்டு சப்ஸ்டன்ஸுக்கு சேம் டெம்பரேச்சர் பிரஷர்ல இருந்துச்சுன்னா அதுக்கு சேம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குதான்னு சொல்ல வருதுதான் அவகாட்ரோ லா. இங்க சேம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ்க்கு பதிலா நான் n மாலிக்யூல்ஸ்னு சொல்லி என்ன பண்ணிடுறேன், இந்த வேப்பர் டென்சிட்டில ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். அப்ப n கேன்சல் ஆகி எனக்கு 1 வந்துருச்சு. எனக்கு ஹைட்ரஜன் 1 மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன்ல எனக்கு 2 ஆட்டம்ஸ் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிடுறேன், 1 மாலிக்யூலுக்கு பதிலா 2 ஆட்டம்ஸ் எழுதிடலாமா? டயட்டாமிக். கரெக்டா? 2 ஆட்டம்ஸ் எழுதணும்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். இப்ப ஆர்எம்எம் இதையும் நான் கம்பேர் பண்றேன். இங்க எனக்கு என்ன பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. கரெக்டா? விடி எனக்கு 2 ஆட்டம்ஸ் இருந்திருக்கு, இங்க எனக்கு 1 ஆட்டம்னு இருந்திருக்கு. அப்ப இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஆர்எம்எம் நான் டிவைடட் பை 2 போட்டா வேலை முடிஞ்சா எனக்கு வேப்பர் டென்சிட்டிங்கிறது என்ன ஆயிடுச்சு, இந்த சைடு கிடைச்சிருச்சு. இப்போ இதுல இருந்து நான் RMM is equal to ன்னு சொல்லி VD into 2 னு எழுதலாம். VD is equal to RMM by 2 னு எழுதலாம். So இதுதான் இதுக்கு இருக்க ரிலேஷன். So hope you all understand.